நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது RWA, ரியல் வேர்ல்டு அசட். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே கிரிப்டோ கரன்சியில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த RWA, ரியல் வேர்ல்டு அசட்டில் நிறைய கம்பெனிஸ், நிறைய செயின்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஏற்கனவே எக்ஸ்ஆர்பி பற்றி எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ்ஆர்பி காயின் இன்னைக்கு நல்ல பம்ப் ஆகிட்டு இருக்கு. இந்த செயின்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் கேஸாக நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பர்டிகுலராக நிறைய பேங்க் எக்ஸ்ஆர்பி செயின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேட்டகரியில் ஏற்கனவே ரியல் வேர்ல்டு அசட் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் ஏற்கனவே இதை இந்த RWAல அதிகமாக அவங்க கவனம் செலுத்தி இதுக்காகவே கிரியேட் பண்ண ஒரு செயின் தான் செயின் லிங்க். ஸோ இந்த காயினுடைய பேர் லிங்க். இந்த காயின் இப்போ ரீசெண்டாக கூட இந்த செயின் ஜப்பானில் உள்ள லீடிங் ஃபினான்ஷியல் SBI குரூப், லீடிங் ஃபினான்ஷியல் அவங்க குரூப் ஜப்பானில் இருக்காங்க. பட் அவங்க செயின் லிங்கோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு லாஸ்ட் வீக் இந்த பார்ட்னர்ஷிப் நடந்தது. ஸோ இந்த மாதிரி செயின் லிங்க் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், ஈவன் நிறைய பேங்க்குமே இதை ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஆர் ட்ராக்கிங்காக இந்த செயின் லிங்க் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ரியல் வேர்ல்டு அசட்டில் தவிர்க்க முடியாத, அதாவது செயின் பார்ட்டில், பிளாக் செயின் பார்ட்டில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனியாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறது செயின் லிங்க் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இந்த செயின் லிங்க் நிறைய பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுனாலையும், நிறைய பேங்க்கோட புதுசாக அவங்க அசோசியேட் பண்ணுறதுனாலையும், இதனுடைய யூஸ் கேஸ் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும், இந்த Web3 இண்டஸ்ட்ரியில் மெயினாக செயின் லிங்க் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது செயின் லிங்க்குக்கு. Web3 ரியலாக நடத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த செயின் லிங்க்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய யூஸ் கேஸ் நிறைய ஃபினான்ஷியல் கம்பெனிகளுக்கு தேவைப்படுது. ஈவன் நிறைய கவர்மெண்ட்டுக்கு கூட இந்த செயின் லிங்க் பிளாக் செயினை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ ஆகையால் இந்த செயின் லிங்க்குடைய நேட்டிவ் காயினான லிங்க் நாளுக்கு நாள் இதனுடைய மதிப்பு அதிகரிச்சுட்டே இருக்குது. இது மேட் இன் அமெரிக்காவுடைய காயின். நிறைய யூஸ் கேஸ் இருக்குது. ரியல் வேர்ல்டு அசட் புரோட்டோகால் மட்டும் கிடையாது, டெஃபி இருக்குது. நிறைய அவங்க இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டு ஒரு 2 monthsக்கு முன்னாடி, அதாவது ஜூனில் கூட இதனுடைய மதிப்பு, லிங்க்குடைய காயினுடைய ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $10 கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா $25 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது கூடிய விரைவில் ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு $30 ரீச் பண்ணும். லாங் டேர்மாக இதனுடைய ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $52 மேலே ஆல் டைம் ஹை ரீச் ஆகிருக்கு. ஒரு புல் மார்க்கெட் வரும்போது, ஆல்ட் காயினுடைய சீசன் ஸ்டார்ட் ஆகி ஒரு புல் மார்க்கெட் வரும்போது இது நிச்சயமாக இதனுடைய ஆல் டைம் ஹையெல்லாம் ரீச் பண்ணி அதுக்கு மேலேயே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு ஷார்ட் டேர்மாக இதில் ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு $30 ஈஸியாக டச் பண்ணும். அண்ட் லாங் டேர்முக்கு நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு 2 to 3 years இந்த மாதிரிலாம் நீங்கள் ஹோல்டு பண்ணி ஒரு நல்ல காயினில் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு அருமையான தேர்வாக இருக்கும் செயின் லிங்க்குடைய லிங்க் காயின். ஸோ லிங்க் காயின் உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் உங்களால் எவ்வளவு முடியுதோ, லிங்க் காயின் ஒரு டாலர் இப்போதைக்கு இருக்கிறது $25 கிட்டத்தட்ட ஒரு 1800 2000 rupees கிட்ட ஒரு டாலர் வரும். 10,000 ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 லிங்க் காயின் கூட நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணுற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு லாங் டேர்மாக ஒரு நல்லது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இது ரியல் வேர்ல்டில் நிறைய கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி அண்டு நிறைய பேங்க் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால நிச்சயமாக லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய காயின் தான் சொல்லணும். ஸோ இந்த காயின் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் குறைஞ்சபட்சமாவது நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் புது புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.